ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஜூலை 2nd வீக் எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்மளோட வேலை டெய்லி படிக்கிறது தான். நான் வந்து ஒரு 15 days ஷெட்யூல் போட்டு படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டே 1 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 to 10 தான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ என்னோட மாடரேட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் வந்து குவான்ஸ். ஸோ காலையில் 5 to 5:30 வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் கியூப் பர்சன்டேஜ் டேபிள்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்குவேன். தென் 5:30 to 6:30 ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டாபிக் எடுத்துக்குவேன். ஸோ நான் டே 1 என்ன எடுத்துக்க போகிறேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேசிக் நோட்ஸ் ஃபார்முலா ஃபுல்லாக எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் 6:30 to 7 வந்துட்டு ராகேஷ் யாதவ் புக்கில் வந்துட்டு நான் அதில் நிறைய ஷார்ட் அப்ரோச் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெலகிராம் குரூப்பில் இது அவைலபிளாக இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் லெவலில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்துட்டு நம்ம கனிஷார் சொன்ன அப்ரோச்சும் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் 7 to 8 வந்துட்டு ஸ்பீட் ப்ராக்டிஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதில் எல்லாம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மார்க், அடா 247, கிரேட் அப், டெக்ஸ்ட் புக் எக்ஸெட்ரா. ஓகே. தென் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் சம்ஸ் வந்து ஒரு 10 சால்வ் பண்ணி பாருங்கள். தென் மாடரேட் லெவல் சம்ஸ் வந்து ஒரு 5 சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து CWJ பிகினர்ஸ் பண்டில் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்கள். தென் வந்துட்டு எக்ஸாம் பண்டிட்லேயும் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குவிஸ் மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் கேடாவில் போனீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. போய் சால்வ் பண்ணி பாருங்கள். தென் வந்து நடுவில் 1 hour கேப். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா 9 to 10 இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இது என்னோட மாடரேட் செக்ஷன். ஸோ 120 ரூல்ஸ் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்குவேன். நீங்கள் இப்போ தான் இந்த 120 ரூல்ஸ் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா 20 ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. தென் அந்த 20 அப்ளிகபிள் ஆகிற மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா. தென் 10 to 11 வந்து நான் டென்சஸ் கோ த்ரூ பண்ணுவேன். பிகாஸ் இது எனக்கு இது கிளியர் ஆகாத டாபிக்ஸ். நான் இது கோ த்ரூ பண்ணுவேன். தென் 11 to 12 வந்து கண்டிப்பாக எடிட்டோரியல் ரீட் பண்ணணும். ஒக்காப் நோட்ஸ் ப்ரீவியஸ் வந்து பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் எடிட்டோரியல் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா ஒக்காப் 24. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு போய் பார்த்துக்கோங்க. தென் 12 to 12:30 வந்துட்டு குவிஸ் போட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக. ஸோ அடா 247 ப்ராக்டிஸ் மார்க்கில் குவிஸ் போட்டு பார்ப்பேன். தென் ரீசனிங்கில் வந்துட்டு இது என்னோட ஸ்ட்ராங் செக்ஷன். ஸோ 1 to 2 வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் பசில், ப்ரிலிம்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு 10 சால்வ் பண்ணி பார்ப்பேன். CWJ பிகினர்ஸ் பண்டலில் இருக்கும். இல்லைனா எக்ஸாம் பண்ணிட்டு இல்லைனா நிறைய டெலகிராம் குரூப்பில் PDF அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து குவிஸ் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் மார்க் அந்த மாதிரி. தென் வந்துட்டு 2 to 2:30 வந்து மற்ற டாபிக் சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிக்சப்பாக வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 5 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. தென் வந்து ஒரு 1/2 hour பிரேக். தென் 2:30 to 3 வந்துட்டு நான் CA வந்து ப்ரீவியஸ் நாளோட வீடியோ வந்துட்டு பார்ப்பேன். CWJல பார்த்துட்டு குவிஸ் போட்டு பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் க்ளவுட் இல்லைன்னா அடா 247. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளவுட்லேயும் CA வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இதில் மிஸ் ஆன சில இதெல்லாம் அதில் இருக்கும். தென் 3 to 4 என்ன பண்ணுவேன்னா என்னோடய பேங்கிங் அவேர்னஸ் நோட்ஸ் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிக்குவேன். தென் வந்து 5 to 7 மார்க் டெஸ்ட். எதுலனா டெக்ஸ்ட் புக்கில் தான் போட்டு பார்ப்பேன். இதில் எக்ஸாம் லெவல் இருக்கும். ஸோ எக்ஸாம் லெவல்லேருந்து ஒரு 5 to 10% டஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகினஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீமோட்டிவேட்டட் ஆக மாட்டீங்க. தென் 7 to 8 வந்து மெயின்ஸ் லெவல் பசில் வந்து 2 சால்வ் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து CWJ பண்டில் கோர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கனால அதில் போட்டு பார்ப்பேன். உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கீப் ப்ராக்டிஸிங் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக நிறையா சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணி பாருங்கள். தென் வந்து 9 to 10 என்ன பண்ணுவேன்னா மெயின்ஸ் DI வந்து போட்டு பார்ப்பேன். ஸோ அதுவும் வந்து CWJ பண்டில் கோர்ஸில் இருந்து போட்டு பார்ப்பேன். உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரீயாக வேணும்னா டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ இந்த கீப் ப்ராக்டிஸிங்கில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டே 1லேருந்து டே 50 வரைக்கும் ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு நாள் 4 சம்ஸ் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணி குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஷெட்யூல். இதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே. ஸோ thank you so much.